எது சன்மார்க்கம் அப்படின்னு கேட்கும்பொழுது வள்ளல் பெருமான் சொல்றாங்க, அதாவது நீங்க இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. திருக்காப்பீட்டு கொள்ள போறாங்க வள்ளல் பெருமான். முதல் நாள் இரவு அன்பர்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, இதுவரை நீங்கள் இதுவரையும் சன்மார்க்கம் இன்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அப்பவே சொன்னார். ஐயோ, நான் இவ்வளோ நாள் உங்களுக்கெல்லாம் சொன்னதெல்லாம் வீணா போச்சு, நீங்க இன்னும் இதுவரைக்கும் கூட சன்மார்க்கம்னா என்னன்னு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, திடசித்தம் செய்து கொண்டீர்கள், நான் சொல்வதே கேட்க மாட்டேன் என்று திடசித்தம் செய்து கொண்டீர்கள், எல்லா விதமான ஆச்சார சங்கல்ப பற்றுகளை எல்லாம் விட்டுவிட்டு எல்லாம் வல்ல தலைவனையே தொழுவதையே தொழிலாக கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் திருக்காப்பீட்டு கொள்கின்ற முந்தின இரவுல எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஆதங்கம் இருக்கும் பாருங்க. யாராச்சும் சன்மார்க்கத்தை தெரிந்து கொண்டார்களா என்று கேட்டால் ஒருத்தருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. வள்ளல் பெருமான் எவ்வளவு ஆதங்கப்பட்டிருக்காரு பாருங்க. சன்மார்க்கம் என்பது பேசப்படுவது அல்ல, ஒழுகுதல். சன்மார்க்கமே என்ன தெரியுமா? ஒழுகுதல், கடைபிடிக்கணும். அந்த கடைபிடிப்பதற்காக தான் வள்ளல் பெருமான் அவர்கள் நமக்கு சிறிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கத்தை எல்லாம் கொடுத்து ஒரு மனிதன் என்பவன் எப்படி தெய்வமாக உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் நம்ம வரையறுத்து கொடுக்குறாங்க.